ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பெஸ்ட்டான ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸ் எல்லாம் எதுலாம் இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரேடர்ஸ், அதுக்கு முன்ன ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், டெய்லி இதே போல் இந்த பெஸ்ட்டான வீடியோஸாக கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு சீக்கிரமாக பார்க்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸிம் டெலிசிஸ்டம். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெக்னிக்கல்ஸ் அப்படி மீன்ஸ் ஒரு ஓவராலாக பார்த்துடலாம். டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக பார்க்க முடியும். இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா எங்கள் சேட் பேட்டர்னில் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து செம்மையாக அடி வாங்கி கீழே வந்துருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 70% ரவுண்ட் ஃபிகரில் இங்கே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே மீன்ஸ் இங்கேருந்து கிளியராக அவங்களால பார்க்க முடியும். 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அவங்க கீழே தான் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ தான் ஒரு ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா 200 days மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணிட்டு மேலே போக பார்த்துச்சு. அண்ட் அதே சேம் டைமில் இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம். ஒரு டைம் மட்டும் க்ரீன் கேண்டில் 200 days மூவிங் ஆவரேஜ் இருந்துச்சு. பட் அது ப்ராப்பராக வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஏன்னா அது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கன்ஃபர்மேஷன் கிடச்சி இங்கே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான க்ரீன் கேண்டில் அண்ட் வால்யூமும் பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக பார்க்க முடியுது. ஒரு அரௌண்ட் வந்து 10.43 மில்லியன் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இங்கே வால்யூமே இருக்குது. அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் படி இந்த கம்பெனியை பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து மார்க்கெட் கேப் வெறும் ஜஸ்ட் 1900 crores இருக்குது. இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். அண்ட் ஃபண்டமெண்டல் ஃபைனான்சியல் பார்த்துச்சுன்னா அந்தளவுக்கு பெட்டராக இல்லை. இங்கே நம்பர்ஸ் அப்படியே தான் சொல்லிடுவேன். ஸ்டாக்கு பிஇ இங்கே மீன்ஸ் இங்கே இல்லவே இல்லை. இதனால கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போயுமே பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவாக மேக் பண்ணல, மீன்ஸ் நெகட்டிவ்ல தான் இங்கே ப்ராஃபிட் இருக்குது. ROCE 14% இருக்குது, ROE 40% இருக்குது. ரெண்டுமே செம்மையாக அடி வாங்கியிருக்கு. அதை கிளியராக பார்க்கலாம். ப்ரொமோட்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 66% ஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் டெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அரௌண்ட் வந்து 1.09 வந்து இங்கே டெட் இருக்குது. அண்ட் பிளஸிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் 2.78% வந்து இங்கே பிளட்ஜாக இருக்குது. மீன்ஸ் இது ஒரு மீன்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் படி பார்த்துச்சுன்னா நல்ல ஒரு வீக் சைடாக தான் பார்க்குறப்ப தெரியும். அண்ட் குவார்டர்லி பேஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் மீன்ஸ் லாஸ்ட் இயர் இது மார்ச் குவார்ட்டரில் 266 crores இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே இப்போ கரண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 388 crores இருக்குது. இது ஜம்ப் ஆகிருக்கு, கிளியராக பார்க்கலாம். அதே சேம் டைமில் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 62 crores இருந்துச்சு. இது 54 crores இருக்குது. இதுவுமே மீன்ஸ் நெகட்டிவாக இருக்குது. மீன்ஸ் அந்தளவுக்கு ஹையில் போனாலும் இதுவுமே நெகட்டிவாக தான் பார்க்க முடியுது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபினான்ஷியல் மார்ச் 25 868 crores இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 1152 crores இருக்குது. இங்கே ஜம்ப் ஆனது கிளியராக பார்க்கலாம். அதே சேம் டைம் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இதுவுமே பரவாயில்லன்னு சொல்லலாம். நெகட்டிவ்ல 110 crores இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 274 crores இருக்குது. இதுவுமே இங்கே நெகட்டிவாக தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் அப்புறம் மீன்ஸ் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே பப்ளிக் கிட்ட 29% மட்டும் தான் ஸ்டேக்ஸ் இருக்குது. மீதி இருக்கிற ஆல்மோஸ்ட் வந்து 70% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் கிட்ட தான் இருக்குது. இது ஒன்று மட்டும் தான் ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். அண்ட் செகண்ட் வந்து டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே அட்வான்டேஜுமே இங்கே பார்க்க முடியுது. அதனால தான் இந்த மீன்ஸ் இந்த ஸ்டாக்குமே உங்கள் ரேடாவில் வைங்கன்னு சொல்கிறேன் ட்ரேடில். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு சேட் பேட்டர்னை இங்கே மேக் பண்ணிருக்கு. அது கிளியராக இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே கிடச்சிச்சு. அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் இங்கேருந்து பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அதுவும் இங்கே கிளியராக பார்க்க முடியும். அண்ட் பிரேக் அவுட் வால்யூமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு வால்யூம் இருக்குது. நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் மேக் பண்ணியிருக்கு. அதனால் இங்கேருந்துமே எடுத்தோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா டவுன்ஃபால் இருந்துச்சு. அண்ட் டவுன்ஃபால்லேருந்து மீன்ஸ் லோவர் அண்ட் லோ பேட்டர்ன் முடிஞ்சு இப்போ ஹையர் அண்ட் ஹை பேட்டர்னில் இங்கே போயிட்டுருக்கு. அதனால் ஒரு நல்ல பெட்டரான அப்கமிங் டைம்ஸில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற பார்த்தீங்களா, அதேமாதிரி நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே ஒன்று விடாமல் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி சொல்லியிருக்கேன். வெறும் ஜஸ்ட் இங்கே 5000 தான் சேல் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். மீன்ஸ் நீங்களே உங்கள் போர்ட்ஃபோலியோவை இண்டிவிஜுவலாக மீன்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு இது டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். என்னோட மந்த்லி மெம்பர்ஷிப் வெறும் ஜஸ்ட் இங்கே 300 தான் சேல் பண்ணிட்டுருக்கேன். அதே சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் வெறும் ஜஸ்ட் இங்கே 3000 தான் சேல் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது, அங்கே நான் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டல் குரூப் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே நெக்ஸ்ட் ஸ்டாக் செஞ்சுரி என்கா. அண்ட் இந்த ஸ்டாக்லேயுமே இங்கே நம்ம வந்து டெக்னிக்கல்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், அது ஓவராலாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டாக்லையுமே கிளியராக பார்க்கலாம். இங்கேயுமே சேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஜஸ்ட் செகண்டாக இதுலேயுமே ஒரு அரௌண்ட் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தாலும் இப்போயுமே ஒரு நியர் அபவுட் வந்து
எவ்வளோ கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 37% கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 200 days மூவிங் ஆவரேஜ் இடத்துல அதையுமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இந்த பிரேக் அவுட்டுமே அடிச்சிருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்கலாம். அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே மார்க்கெட்டில் வெறும் ஜஸ்ட் 1179 கோர்ஸ் இருக்குது. இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஈவன் ஸ்மால் கேப் ஸ்டாக்னு சொல்ல முடியாது, மைக்ரோ கேப் ஸ்டாக்னு கூட சொல்லிக்கலாம். ஸ்டாக் பிஇ 11 இருக்குது அண்ட் இண்டஸ்ட்ரி பிஇ 19 இருக்குது. பரவாயில்ல, மீன்ஸ் ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் கிளியராக பார்க்கலாம். ஒரு அண்டர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகுறத கிளியராக பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். அந்த செகண்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக் வேல்யூவே 687 இருக்குது. இருந்தாலுமே கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதை விட டவுனில் தான் இருக்குது. இதுலேருந்துமே மீன்ஸ் மோர் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமான அண்டர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகுதுன்னு கிளியராக பார்க்க முடியுது. ROCE 9% இருக்குது, ROE 7% இருக்குது. சொல்லவே தவிர ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஏன்னா டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் கிட்ட வெறும் ஜஸ்ட் 24% மட்டும் தான் ஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் 24% எதுவுமே எப்ளச் பண்ணவில்லை. இது பாசிட்டிவான விஷயம். அண்ட் டெட் ஈக்விட்டியுமே சொல்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை, ஆல்மோஸ்ட் நெக்லிஜ் மீன்ஸ் இல்லைன்னு கூட சொல்லிடலாம். வெறும் ஜஸ்ட் 0.01 தான் டெட் ஈக்விட்டி இருக்குது. குவார்டர்லி பேசிஸில் லாஸ்ட் இயர் நீங்கள் மார்ச் ஃபினான்ஷியல் குவார்ட்டரில் சேல்ஸ் 444 கோர்ஸ் இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 484 கோர்ஸ் இருக்குது. குவார்டர் சேல்ஸ் வந்து இங்கே ஜம்ப் ஆனது கிளியராக பார்க்கலாம். அண்ட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7 கோர்ஸ் இருக்குது, இங்கே 40 கோர்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இங்கே ஜம்ப் ஆன மாதிரி தெரியும். அண்ட் இந்த மாதிரி ஜம்ப் ஆனதுக்கான மெயின் ரீசன் அதையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக பார்க்க முடியும். வெறும் லாஸ்ட் குவார்ட்டரில் வெறும் ஜஸ்ட் இங்கே 2% தான் இருந்துச்சு. ஏன்னா அதே பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 5.5% மீன்ஸ் மல்டிபிள் ஆகி 11%ல் இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. அதனால தான் இங்கே அதிகமான ஃபைனலாக இருக்க நெட் ப்ராஃபிட்னு இங்கே பார்க்க முடியுது. அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே பப்ளிக் கிட்ட 62% ஸ்டேக்ஸ் இருக்குது. ஒரு ஜஸ்ட் இங்கே நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே கிளியராக சொல்லிடுறேன். லாஸ்ட் டிசம்பர் குவார்ட்டரில் 61% இருந்துச்சு. ஏன்னா அதே பார்த்தீங்கன்னா இப்போ 62% இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 0.5% வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு பப்ளிக் கிட்ட. அது வந்து மீன்ஸ் ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் தான். மீதி ரிமைனிங் இருக்கிற ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 38% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேட்டில் தான் இருக்குது. இது ஒரு டீசெண்டாகவே இங்கே பார்க்க முடியுது. இருந்தாலும் டெஃபினட்டாகவே நோட் பண்ணிக்கிங்க, இது ஒரு நெகட்டிவாக தான் இங்கே இருக்குது. மீன்ஸ் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும். டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நல்ல கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஜஸ்ட் செகண்டாக நான் ட்ராப் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது இந்த இடத்துல கிளியராக பார்க்குங்க. அண்ட் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் லைனை இங்கே ப்ராப்பராக வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அண்ட் பிரேக் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் இதோட வால்யூமே பார்த்தீங்கன்னா சும்மா கம்மியாக இல்லை, நல்ல அதிகமான வால்யூம் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 9,89,000 போகுது. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இங்கே வால்யூமே இருக்குது. அதனால் இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே பார்க்கலாம். ட்ரேடர்ஸ், நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலைன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்த இந்த மீன்ஸ் ஸ்விங் ஸ்டாக்கை வந்து உங்கள் ரேடாரில் வைப்பீங்களா, அதை டெஃபினட்டாக கவுண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.